அருண் ப்ரோ வணக்கம். வணக்கம் மணி. ப்ரோ போன வாரம் தான் ஒருத்தர் வந்து சிக்கி பண்ணி அவரே வந்து மன வருத்தத்துக்கு வீடியோ போட்டாரு. இந்த வாரம் திருப்பி வந்து விஜய்க்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி திருப்பி இன்னொருத்தர் வந்திருக்காரு. ஸ்ரீமன் அவர் விஜயோட ஃப்ரெண்டு தான் அவரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா வந்து எங்கெங்கேயோ நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு தான் வந்து பெருசா ஊதி விட்டு பெருசாக்கி அது சோசியல் மீடியாவில் பரவ விட்டு விஜயை கேள்வி கேட்குறாங்க. இது வந்து திட்டமிட்டு இதை பண்றாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் அவர்களுடைய ஆட்சியை கொஞ்சம் அப்படியே நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா வந்து இந்த சில யூடியூப் சேனல்ஸ்லாம் விட மாட்டாங்க போல இருக்குது. யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸை சொல்ல விஜய் அவர்களுடைய நண்பர், விஜய் அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர், விஜய் அவர்கள் வாக்கிங் சென்ற பொழுது தூரத்திலிருந்து பார்த்தவர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நீட்டி அவங்க கூட்டு இன்டர்வியூ எடுப்பாங்களே, அது மாதிரி விஜய்க்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முதல்வர் விஜய்க்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் சஞ்சீவ், இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்ரீநாத் அவர்கள் அண்ட் இப்போ ஸ்ரீமன் எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ ஸ்ரீமன் கிட்ட போயிட்டு இன்னைக்கு முதல்வராக இருக்கிற ஒரு நபர் உங்கள் நண்பர் நடிகராக பார்த்துருக்கீங்க, நிறைய அனுபவங்களை சொல்லுங்கன்னு கேட்குறது எல்லாமே வந்து இயல்பு தான். அதை வந்து ஆஃப் பொலிட்டிக்கல் டாப்பிக்காக எடுத்துகிட்டு போகாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாலிட்டிக்ஸில் நுழைச்சோன்னே நடிகர் ஸ்ரீமன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அரசியல்வாதி இல்லை, இன்னொரு நடிகராக தான் இருக்கார், தொடரக்கூடியவர் தான். உதாரணத்துக்கு நம்ம சீரியல் விஜய் சஞ்சீவ் சீரியல் தலைவர் இன்னும் வாய் எதுவும் கொடுக்காம இருக்காரு. அதாவது அவர்கிட்ட கேட்குறாங்க தெளிவாக இல்லை அவர் எப்படி நழுவுறாருன்னு இருக்கா தான் சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கேட்குறாங்க, இப்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவர் பண்ணுற மேனரிசம்லாம் பண்ணி நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஜய் அவர்களுடைய பாட்டுக்கெலாம் நீங்கள் வந்து ஆடி கலக்குறீங்க, ஸோ விஜய் அவர்களே ஏதோ ஒரு முதல்வர் அவர்கள் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு வர முடியலன்னா அதுக்கு பதில் நீங்கள் வருவீங்களா அப்படி கேட்டால் அவர் ஐயோ என்னையா 35 வருஷம் நட்பை வந்து முடிச்சு விட்ருவாங்க போல இருக்கே, அதெல்லாம் இல்லை, அவர் போக சொன்னால் போவேன், சில இடங்கள் அவரை பாராட்டி ஏதாவது விழா இருக்குன்னா போவேன், அதற்காக அவருக்கு பதில்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஏன் அது சொல்ல அவரோட கண்ணாடி கலெக்ஷன் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். பரவாயில்ல, அவர்கிட்ட பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் வந்துருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் செய்கிற எல்லா விஷயமும் நம்ம ஆமோதிக்கல, அவருக்கு நம்ம சப்போர்ட்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் பாருங்கள் எங்கே வந்து பதில் தெரியாது இல்லை அதெல்லாம் நழுவிடணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுட்டு பண்ணுறாரு. பட் ஸ்ரீமன் இவர் பொழைச்சிப்பார். பட் ஸ்ரீமன் அவர்கள் பேசினதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேனலும் அந்த ஆங்கரும் தான் பொழைச்சிப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அவர் வந்து கண்டென்ட்டை கொடுத்துட்டார். ஏன்னா ஒரு அரசியல் கேள்வி கேட்குறப்போ வந்து அதெல்லாம் சொல்ல விரும்பல, அது அவர் வந்து நம்மளுக்கு எல்லா கட்சிகள்லேருந்தும் நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கும் நான் அந்த பதில் சொல்கிறதுனால சங்கடம் ஏற்படலாம். ஸோ அவர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவர் போய் பார்த்தேன், வாழ்த்தினேன். அவர் வந்து ப்ரோட்டோக்கால்லாம் சாதனமாக இருந்துச்சு, என்ன இயல்பாக பேச சொன்ன வரைக்கும் ஓகே தான். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்படுது சமூக வலைதளங்களில், வந்து அதை இதை பற்றி பேசுகிறாங்களே அப்படிங்கிற கேள்வி வந்து அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அவர் ஏன் கேட்குறாருன்னா, சரி இப்படியே போனால் வேலைக்கு ஆகுது, பொலிட்டிக்கலாக ஏதாவது இவர் சொன்னால் தான் அதை தமிழில் போட முடியும், கொஞ்சம் ஒரு பரபரப்பு ப்ரோமோக்கு ஒர்க் ஆகும். அவர் கேட்டோன்னு ஸ்ரீமன் என்ன பண்ணியிருக்கலாம், தவிர்த்துருக்கலாம், கடந்து போய் எனக்கு நான் நடிக்கிறது தான் என் வேலை, இது வந்து அவரோட துறை, இது அவர் தான் அதை பற்றி சொல்லணும், நான் சொல்கிறதுக்கு கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தில் ஒன்றா சேர்ந்து நடிக்கிறப்போ இல்லை இவருக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களை பற்றி நியூஸ் எதாவது சொன்னால் ஓகே. மற்றபடி அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒன்றும் அமைச்சராக இல்லை, அட்லீஸ்ட் அவருடைய நண்பராக இருக்குது, இப்போ மீன்வளத்துறை அமைச்சராக இருக்க ஸ்ரீநாத் அவர்கள் அரசியலில் இருக்கார். இவர் வந்து அரசியல் அவர்கிட்ட கேட்குறது நியாயமான விஷயம், அவரும் பதில் சொல்லலாம். ஆனால் இவர் வந்து தவிர்க்காமல் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள டக்குன்னு தன்னுடைய நண்பருக்காக முதல்வர் விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஏன் எல்லார் ஆட்சியிலும் எல்லோரும் நடக்குது, ஒரு நாட்டில் நிறைய விஷயம் நடக்குது, இவ்வளோ கோடி பேர் இருக்காங்க, இங்கேயோ ஒரு 4 விஷயம் இங்கேயோ ஒரு 2 விஷயம் நடக்கிறத எல்லாருமே சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் இப்போ நீ பேசுன்னு ஆர்கனைஸ்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போடுறாங்க, அதை எல்லாருமே பூதாகரமாக்குறாங்க, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இது நடந்துட்டு தான் போயிருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் உயிர்னா அது துச்சமா, 4 பேர் உயிர்னா துச்சம், எல்லாருமே நல்லா இருக்காங்க, 4 பேர் சாவட்டோன்னு விட முடியுமா? அரசாங்கம் அப்படி தான் அதை பார்க்கணும் சொல்லுங்கள். அப்படி இருக்கிறப்ப எல்லா பெண்களுக்கும் தானே வந்து முதல்வர், எல்லா பெண்களுக்கும் தானே சிங்கப்பெண் திட்டத்தை போட்டிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கலாம், அப்படி சொல்லாமல் ஆமாம் நடக்குது, அது வந்து நம்ம அரசாங்கத்தை கையை மீறி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, சிங்கப்பெண்கள் இந்த அறிமுக இதில் வந்து ஸ்டேஜில் சொல்கிறாரு, பாலியல் குற்றங்கள்லாம் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் நாங்கள் சிறப்பு படையை போட்டாலும் நடவடிக்கை எடுத்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். இது யாராவது அவர் எழுதி கொடுத்தாங்களா அவர் சொன்னான்னு தெரியாது, பட் இட்ஸ் அ வெரி குட் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் என்ன தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் சமூகத்தில் இருக்கவங்க எல்லாருமே திருந்தனா இல்லை அவங்க அதை மாற்றிக்கணும்னு நினச்சா தான் வந்து மாற்ற முடியும். அதே மாதிரி ஸ்ரீமன் என்ன சொல்லியிருக்கலாம், இது மாதிரிங்க நாட்டில் யார் ஆட்சி வந்தாலும் நடக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி வந்துருச்சுன்னா அங்கே நல்லா ஆட்சி செய்யட்டும்னு விட்டுற மாட்டாங்க,
விமர்சனம் தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்போ செய்திகள் எடுத்துகிட்டு வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. அது அரசியல் ஒரு பார்ட்டு. என் நண்பன் இதெல்லாம் கடந்து வருவார், சீக்கிரம் இந்த பிரச்சனைலாம் கலைவாருன்னு சொல்லிட்டு போகிறது ஓகே. இவர் என்ன சொல்லிட்டாரு, அங்கே ஒரு 4 நடக்குது, இங்கே ஒரு 2 நடக்குது, எல்லாருமே பூதாகாரமாக்குறாங்க, எல்லாத்தையும் பெருசுப்படுத்த பார்க்குறாங்க, இங்கே சர்ஜரி பண்ணி பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ இவர் வந்து எல்லாருமே கேட்குறவங்க, நான் கேட்கல, அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்க. உன் வீட்டில் ஒரு குழந்தைக்கு இப்படி நடந்திருந்தா விடுவியா? உன் வீட்டில் இல்லை உனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு எதாவது நடந்திருந்தா இதே மாதிரி தான் நீ ரியாக்ட் பண்ணுவியா? ஏதோ அங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சி விட்டுருவாரா? அது பேசிக்காக என்ன காட்டுதுன்னா, அவருக்கு அரசியலுடைய அந்த ஒரு கொதிநிலையை பற்றி தெரியல. அது மட்டும் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக்க தெரியல. தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையில் சிக்கும் அப்படின்னு அவர் வந்து யோசிக்காமல் பேசிட்டாரு. இன்னொரு விஷயம், நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி யாரெல்லாம் விஜய் அவர்கள் பேசுகிறாங்களோ நினச்சிருக்கீங்க, நீங்கள் விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணி ஏதோ வலு சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. நிஜமாகவே மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அரசியலில் முழு நேரம் இல்லாதவங்க ஒரு நடிகராக இருக்காங்க, அவங்க வந்து தொடர்ந்து விஜய் ஒரு நம்பராக வந்துட்டு ஒரு செலிபிரிட்டின்ற பேரை வச்சுட்டு அவருடைய ஆட்சிக்காக முட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க, அவங்களுடைய இடத்த தாண்டி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் நடிகர் மேலேயோ இல்லை செலிபிரிட்டி மேலேயோ அந்த கோவம் போகாது. அப்படியே முதல் விஜய் மேலே தான் அந்த கோவம், அதிருப்தி வந்து போகும். அவங்க என்ன நினச்சிப்பாங்க, அவர் தான் இன்டெரக்டாக இவங்கெல்லாம் எனேபிள் பண்ணி வந்து பேச வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்கள் பேசும்போது, முற்றிலுமாக அரசியலை பற்றி தெரியாமல் பேசும்போது ரொம்ப இம்மெச்சூர்டாக இருக்கும். அந்த இமேஜை அப்படியே எடுத்து வந்து முதல்வர் விஜய் மேலே வைப்பாங்க. ஓ, இப்பேற்பட்ட ஆட்சி தான் நடக்குது போல. இல்லை ப்ரோ, இதெல்லாம் வந்து போன ஆட்சியில் ஏன் ப்ரோ அவங்களாம் பேசல? யார் முட்டு கொடுக்கல? யார் இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் சரி, எல்லா ஆட்சிக்குமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராமா ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ பேசாதவங்களாம் திமுக ஆட்சியில் வந்து கொதித்தலேருந்து வந்து பேசுனாமல், ஐ மீன் லைக் அதிமுக ஆட்சியில் பேசினவங்களாம் திமுக ஆட்சியில் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்போ யாரெல்லாம் வந்து பேசாமல் இருந்தவங்களும் இப்போ பேசுகிறாங்க, ஸ்ரீமன் உட்பட. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஸ்ரீமன் அவர்களுக்கு தன்னுடைய நண்பரை பற்றி கேட்கும்போது பெருமையாக சொல்லணும்னு நினைக்கிறாரா, விட்டு கொடுக்காமல் பேசணும்னு நினைக்கிறாரா, இல்லை எதாவது பேசி வந்து முதல்வர் விஜய் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. பட் அவர் பண்ணது பிளண்டர். ஸோ யாரெல்லாம் இது மாதிரி தாவேக்காக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசுகிறீங்கன்னா, அது எல்லாமே உங்களுடைய கட்சிக்கு எதிராகவும் இல்லை முக்கியமாக முதல்வர் விஜய்க்கு எதிராகவும் கட்டமைக்கப்படுது. அதற்கு நீங்களே வாரி வழங்குறீங்க கண்டென்ட்டு. அதனால் இந்த மாதிரி யாரெல்லாம் விஜய்க்காக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து முடிஞ்சால் கட்சியின் ரீதியில் வந்து பேசாதீங்க, இந்த மாதிரி அரசியல் கேள்வி கேட்டால் தவிர்த்துருங்கன்னு சொல்லணும். இல்லை எல்லாரையுமே போய்ட்டு கட்சியின் ரீதியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு. விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், விஜய்க்கு வெல்விஷர்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து அவரோட ஆட்சியை தொடரணும், இந்த ஆட்சிக்கு அவப்பேர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரிகள் கேள்விகள் கேட்குறப்போ அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய் அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏங்க எனக்கு தெரியாதுங்க, என் ஃப்ரெண்டாக தான் தெரியும், மற்றபடி அவர் பண்ணுற அரசியல் இல்லை அதெல்லாம் தெரியாதுங்க. தேவையெல்லாம் பிரச்சனையாக போகுது, நான் எதாவது சொல்லுவேன், நீங்கள் எதாவது புரிஞ்சுப்பீங்க, உங்கள் தமிழ்களுக்கு எதாவது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். அவர் வந்து இது மாதிரி முட்டு கொடுக்கறது முழுக்க முழுக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விமர்சனம் வந்துட்டுருக்காங்க. பழைய பேஷண்ட் மகேந்திரன் வெளில போங்க, புது பேஷண்ட் ஸ்ரீமன் சொல்லிட்டு அவர் அட்மிட் பண்ணி குளுக்கோஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஆமாம், கீழேயும் கமெண்ட் அதான் ப்ரோ, அடுத்த மகேந்திரன் அடுத்த மகேந்திரன். ஆமாம் ஆமாம் ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ ஃப்யூச்சரில் நம்ம ஒரே ஒரு விஷயம் சொல்கிறோம், அது தாவேக்காவினர் குறிப்பாக வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய சில செலிபிரிட்டிஸ், முகம் அறிந்தவர்கள், விஜயோடைய நண்பர்கள், வெல்விஷர்ஸு, நான் ரொம்ப நாளாக விஜயை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா இன்டர்வியூவில் பேச ஆரம்பிக்கிறவங்களோ தயவு செய்து பழைய மெமரிஸோடு விட்டுருங்க. இந்த அரசியல் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு நல்ல மனசில் ஒரு வேளை சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அதை அப்படியே எடுத்து தாவேக்கா மேலேயும் விஜய் மேலேயும் விமர்சனம் வைப்பாங்க. தப்பாக கன்வெர்ட் பண்ணி ஆமாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாயை மூடிட்டு இருக்கிறது தான் நல்ல சப்போர்ட்டு அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த நேரத்தில் தோணுது. இப்படி ஒரு சைட்லாம் வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கப்ப இன்னொரு சைடு இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா வந்து ப்ரெஸ் மீட் எதுவும் வந்து அட்டன் பண்ணுறது இல்லை, ப்ரெஸ் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை, அதை பற்றி பேசுகிறதே இல்லை, அவங்கள்ட்ட போய்ட்டு யாரையும் பார்க்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் எல்லாத்தையும் சரி, அந்த தேர்தல் அறிவிச்சப்பையும் சரி, அப்போ போய்ட்டு பார்க்கவும் இல்லை. இப்போ என்னன்னா ஆட்சியில் வந்து சிஎம்மாக உட்காந்துட்டாரு, இப்பயும் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்டர்ஸு திரை உலகத்தில் இருக்கிறவங்க அவங்களே தான் சந்திச்சுட்டு இருக்காரு. இதுவும் மாதிரி ஒரு கேள்வி தான் வருது. நிச்சயமாக அவர் வந்து அதுக்காக வந்து யாரையுமே சந்திக்கிறதே இல்லை, வெறும் தலைவர்கள் மட்டும் தான் சந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தலைமைச் செயலகத்தில் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அதிகாரிகள் இல்லை ப்ரோ, இதுதானே ஃபீட்டில் வருது. ஆனால் அதை தான் சொல்ல வர, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. என்ன தான் நிறைய பேர் சந்தித்தாலும் இன்றைக்கி ஒரு செய்தியாக போட்டால் அது பல பேரால் பகிரப்படும், பார்க்கப்படும், அதில் நிறைய டயலாக் கமெண்ட்லாம் இருக்கும். அதை வந்து எல்லாருமே பேசு பொருளாக பேசுவாங்க. நம்ம கண்ணிலே ஃபஸ்ட்டு பட்டு ஊற்று பார்ப்போம் அப்படின்னா வந்து, ஓ இந்த நடிகர் கூட செஞ்சுருக்காரு, இவரை செஞ்சுருக்காரா, இவங்க வந்து விஜய் கூட இந்த படத்தில் பேராக பண்ணியிருக்காங்களே, இவங்க ஒரு காலத்தில் விஜய்க்கு சம பேர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிம்ரனாக இருக்கட்டும், ஸ்னேகாவாக இருக்கட்டும், சமந்தா, இல்லை எந்த நடிகர் வந்து அவர் சந்திச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பு கூட போய் சந்திச்சிருந்தாரு. அப்படி இருக்கிறப்போ அதுதான் பேசும் பொருளாக இருக்கும், அதுதான் வந்து செய்தியாக வெளில வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் சந்தித்தாலும் அதெல்லாம் வந்து வெளில வராது. சரி, இதில் என்ன விஷயம்னா, இவங்க ஒரு பப்ளிசிட்டி டீம் வச்சு பப்ளிசிட்டி பண்ணிட்டுருக்காங்கல்ல, அது அவங்களுக்கே எவ்வளோ வந்து பேக் ஸ்டாபிங்காக மாறுது அப்படின்னு பாருங்கள்.
அவங்க எந்த அளவுக்கு வந்து மக்களால் கண்காணிக்கப்படுறாங்களோ அவங்க ஒவ்வொரு இன்ச்சும் என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க. அதையும் எவனா எடுத்து போட்டு காட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அதிகாரிகளையும் சந்திக்கிறீங்க, மற்ற வேலைகளும் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ உங்கள் பர்சனல் ஸ்பேஸில் சில பேர் தலைமை செயலத்தை சந்திச்சார், உங்கள் பர்சனல் ஸ்பேஸில் வீட்டில் சந்திச்சா இவருக்கு இது மட்டும்லாம் வேலை போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்குது. நம்ம நடிகர்கள் என்ன கேட்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கரெக்ட் தான், அவங்க இண்டஸ்ட்ரியில் தான் வந்திருக்காரு, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவர் தான், நண்பர் தான், எல்லாம் ஓகே. முதல்வர் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து அதை என்ஜாய் பண்ணி வாழ்த்தி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட போய் பார்க்கலாமே. உடனே போயிட்டு எல்லாருமே படையெடுத்து பார்க்கறதுனால இல்லை ப்ரோ, நான் அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு படம் வருது, அவங்களோட படம் ஏதாச்சும் நடிச்ச படம் வருதுன்னா போயிட்டு சிஎம் பார்க்குறாங்க, சிஎம் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுடுறாங்க, அதே பப்ளிசிட்டியாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த படம் வருது தெரியுது, அதை போயிட்டு பார்க்குறாங்க. ஓப்பனாக சமந்தானே சொல்லியிருக்க மாட்டீங்க. அவ்வளோதான். அதாவது அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கம்னு ஏதோ படம் வச்சிருக்காங்க போல. அவங்க தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வராமல் கொஞ்சம் ஹைதராபாத் பக்கமே சுற்றிட்டு இருக்க ஆள் இப்போ கரெக்டாக வந்தாங்க, விஜயரில் சந்திச்சு அவர் ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ரொமோஷன் ஒன்று. ஸோ சிம்பு அவர்கள் சந்திச்சதும் எந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னா, சிம்பு அவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது திரையுலகில். ஸோ முதல்வரை சந்திச்சுட்டு வந்தால் பார்த்தியா சிம்பு பக்கம் வந்து முதல்வர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏற்படுத்திக்கின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ பேசிக்லி நீங்கள் போய் பார்க்குற நடிகர்களும் குறைச்சிக்கலாம். அதை வந்து ஃபோட்டோவை வெளியிடுறதும் பார்த்திங்கன்னா வந்து விஜயோட தரப்புலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா மக்கள் வந்து முற்றிலுமாக தடை பண்ணிப்பாங்க. ஏன்னா கூலி பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்களோட பிரச்சனை அப்படிங்கிறப்போ, அவங்களுக்கு கூலியில் பிரச்சனைன்றப்போ கூலி படம் பார்த்த முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ஆமாம், அது உங்கள் மேலே இன்றைக்கி அதீத அன்பு நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உங்களையும் அந்த தராசில் வச்சு பார்க்க மாட்டாங்கன்னு இல்லை. மக்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே சலிப்பு தட்டிடும். பட் இதெல்லாமே அவங்க வந்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறப்போ வந்து இந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சங்கடமாக இருக்கும். பழைய நண்பர்கள் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்கன்னா அவரும் பார்த்து ஃபோட்டோ எடுத்து தான் அனுப்புகிறாரு. பட் படப்படையாக போய் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி செய்திகள் வெளில வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து முடிஞ்சளவுக்கு விஜய் தரப்பிலும் தவிர்க்கலாம், நடிகர்களும் அவரை போய் பார்த்து தொல்லை பண்ணாமல் இருக்கலாம். இல்லை ப்ரோ, ஒரு சைடு என்னன்னா இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற ஆக்டர்ஸும் இருக்காங்க, இன்னொரு சைடு வந்து எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சத்யராஜா இருக்கட்டும், ஆமாம், அடுத்து வந்து இவர் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், அடுத்து போஸ் வெங்கட், இவங்கெல்லாம் வந்து திமுகவோட இருக்கிறவங்க, அவங்களோட கருத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்க தான். ஓகேவா? இதனால இப்போ சிஎம் வந்து விஜயா இருக்கிறதுனால ஒருவேளை எல்லா ஆக்டர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் போயிட்டு பார்க்கறதுனால இவங்களுக்கு பட வாய்ப்பு குறையுமா? இதனால வந்து பாதிக்கப்பட்டு இவங்க ஒரு மன உடைச்சலாக திருப்பி ஒரு வீடியோ போடுவாங்க. இல்லை அவங்க விஜய் தரப்புலன்னு சொல்லனா கூட வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஐயோ ஆளுங்கட்சியிலேருந்து ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு நினச்சி தான் ஒரு காலத்தில் மனோரமா ஒதுக்குனாங்க, ரஜினிக்கு எதிராக பேசல. ஒரு காலத்தில் அப்படி தான் விஜய் வடிவேலை ஒதுக்கி இன்னைக்கு வரைக்கும் அவரால் மீள முடியல அதிமுக ஆட்சியில். என்னதான் அப்புறம் திமுக ஆட்சி வந்து போனாலும் மீள முடியல. அதே மாதிரி வந்து யாரெல்லாம் விஜய்க்கு எதிராக பேசினாங்களோ அவங்களோட பட வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை விஜய் தான் டைரெக்டாக பண்ண வரான்னு சொல்ல முடியாது. எதுக்குப்பா ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறது வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதுக்கு பிரச்சனை தவிர்க்கணும், அந்த நடிகர்கள் தவிர்த்துருவாங்க. பட் அந்த மாதிரியான சூழ்நிலைலாம் வந்து நிலவக்கூடாது. ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவணும். யாரும் தனிப்பட்ட ரீதியில் பழி வாங்கப்படக்கூடாது. ஏன்னா அது திமுக ஆட்சிக்கும் உங்களுக்கும் எதுவும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் அவர் வந்து உற்று நோக்கி வந்து கவனிக்கணும், இண்டஸ்ட்ரியில் இருந்தவர் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? அரசியலும் இல்லை சினிமாவும், அரசியலும் சரி சினிமாவும் சரி ஒரே ஆள்கிட்ட தான் இப்போதைக்கு இருக்கு. ரைட்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. மிக நன்றி.